90ஸ்ல தமிழ் மற்றும் ஹிந்தி லாங்குவேஜில் சைடு ஆக்டராக வலம் வந்தவங்க தான் விசித்ரா. ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் அறிமுகம் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 7ல் கண்டஸ்டண்ட்டாக வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்க விசித்ரா. கிட்டத்தட்ட 98 நாள் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்காங்க. 98 நாள் கழிச்சு தான் இவங்க எவிட்டே ஆகியிருக்காங்க. இவங்களோட சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்கல, நீங்களே ஷாக் ஆகிருவீங்க. இவங்களுக்கு பிக் பாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் 35,000 சேலரியா. 35,000 × 98 நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் கிட்ட சேலரி வருது. இந்த சேலரி அதிகமாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா கமல்ஹாசனுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 20 கோடி வரைக்கும் சம்பளம் தராங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டுக்கும் லட்சத்தில் சேலரி இருக்க அதிகமான சான்சஸ் இருக்கு. வின்னர் ஆகிறவங்களுக்கு 50 லட்சம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா. இதெல்லாம் நீங்களே நம்ப முடியுதான்னு பாருங்க. பட் விசித்ரா சேலரி இந்த மாதிரி இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. விசித்ரா எவிக்ஷன் ஆனதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.